ஒரு ஃபோன் கால் 669 குழந்தைங்க லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சுன்னா நம்புவீங்களா? வெல்கம் டு அன்சீன் வித் தர்ஷு. அது 1939 வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஹிட்லர் தலைமையில் ஜெர்மனி போலந்தை கைப்பற்ற நினைக்குது. நாடு முழுவதும் பாம் பிளாஷ், கன் ஃபயர், பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. மக்களுக்கு ஃப்ரீடம் இல்லை, அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. உணவு பற்றாக்குறை ஏற்படுது. அங்கங்கே மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, சில்ட்ரன் சேவ் பண்ணணும்னு. அப்போ அவங்க டிசைட் பண்ணி யூகேயில் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த காலை ரிசீவ் பண்ணுறது நிக்கோலஸ். யார் இந்த நிக்கோலஸ்? சோல்ஜரா இல்லை, பொலிட்டீஷியனா இல்லை, 29 இயர்ஸ் ஓல்டு, ஜஸ்ட் ஆர்டினரி மேன். அவர் அந்த குழந்தைங்கள சேவ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், குழந்தைங்களோட நேம், ஏஜ், ஃபேமிலி லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்ஸை ரெடி பண்ணுறாரு. வாலண்டியர்ஸ் அகதி முகாம்களை அரேஞ்ச் பண்ணுறாரு யூகேல. இதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுச்சா? இனிஷியலி பண்ணலை. நிக்கோலஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கவர்மெண்ட் கிட்ட. அண்ட் வாலண்டியர்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் 100 குழந்தைங்க, செகண்ட், தேர்ட் அண்ட் மோர்னு 669 குழந்தைங்களும் சேஃபாக யூகேல இறங்குறாங்க. சில்ட்ரன் 1 by 1 நியூ ஃபேமிலிக்கும் அகதி முகாம்களுக்கும் போகிறாங்க. லாஸ்ட் ட்ரெயின் 250 குழந்தைங்களோட ரெடியாக இருக்குது. ஆனால் செப்டம்பர் 1, 1939 ஜெர்மனி போலந்தை கைப்பற்றிச்சு. ஸோ பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ட்ரெயினை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. 1989 பிபிசிக்கு இந்த ஸ்டோரி தெரிய வருது. தட் லைஃப் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணுறாங்க. நிக்கோலஸை இன்வைட் பண்ணுறாங்க. ஆடியன்ஸில் இருந்தது யார் தெரியுமா? அவர் ரெஸ்கியூ பண்ண அந்த சில்ட்ரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்கியூ பண்ணவங்கள மீட் பண்ணுறாரு. எமோஷ்னல் ரியூனியன், எல்லாரும் தேங்க் பண்ணுறாங்க. ஹீரோ மூமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்டோரியை ஒன் லைஃப்னு மூவியாக எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த மூவியை மறக்காமல் போய் பாருங்கள்.